வணக்கம் சார். வணக்கம். ட்ரம்ப்புடைய ரெசிப்ரோக்கல் டாக்ஸ்க்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா, யுஎஸ்ல போய் படிக்கலாமா? யுஎஸ்ல போய் நம்ம ஒர்க் பண்றது சேஃபா? அப்படின்னு நெறைய கேள்விகள் வந்து நம்ம என்ஆர்ஐஸ்க்கு வர ஆரம்பிச்சிருக்கு. இங்கேருந்து அங்கே போய் படிக்கணும்னு நெனைக்கிறவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. யுஎஸ்ஸ பொறுத்தவரையில ஒரு ஸ்டடி டெஸ்டினேஷனா நம்ம கன்சிடர் பண்ணலாமா சார்? இனி வரக்கூடிய நாட்கள்ல? இல்ல கண்டிப்பா. இன்னைக்கும் அதாவது யுஎஸ் மட்டும் இல்ல. எந்த ஒரு நாட்டிலும் ஒரு நல்ல யுனிவர்சிட்டி, நல்ல வேர்ல்டு ரேங்கிங் இருக்கிற யுனிவர்சிட்டியில ஒரு மாணவன், எந்த நாட்டு மாணவன் படிக்கும்போது, கண்டிப்பாக அவனுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. அதுல மாற்று கருத்து கிடையாது. அதாவது இது யாருக்கு பாதிப்பு ஏற்படும் என்றால், இந்த 2ண்ட் லெவல், 3ர்ட் லெவல் யுனிவர்சிட்டீஸ்க்கு போய் ஏதோ ஒரு காரணத்துக்கு நான் போய் அமெரிக்கா போணும், இல்ல மத்த ஒரு நாடுல போய் செட்டில் ஆகணும். அப்படி அவங்களுக்கு இது பாதகமா அமையும் இந்த 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 ட்ரம்ப்புடைய ட்ரேட் வார் இது திங். பட் இன்னைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்திய மாணவர்கள் இன்னைக்கு டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதாவது ஐவி லீக்ன்னு சொல்லுவோம் யுஎஸ்ல. இந்த ஐவி லீக்ல படிக்கிற மாணவர்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுற மாரி எந்த இதுவுமே கிடையாது. எல்லா இடத்துலயுமே ஜாப் ரெசிஷன் இருக்கு. ஏன் நம்முடைய ஐஐடியிலேயே இப்போ ஜாப் பிளேஸ்மெண்ட்ஸ் 20% குறைஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது உலகத்துல எல்லா இடத்துலயுமே இது அந்த இம்பாக்ட் இருக்கு. பட் அதுக்காக பெரிய பயப்பட வேண்டியதில்ல. நல்ல யுனிவர்சிட்டியில படிக்கும் உங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சதுன்னா, தாராளமாக போகலாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய அட்வைஸ். சார், இப்ப டாரிஃப் இம்பேக்ட் வந்து அமெரிக்கால விலையேற்றத்த அங்கே கொடுக்க போது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப இங்கேருந்து போகக்கூடிய இந்தியன் ஸ்டூடண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து டார்மெண்ட்ரில ஸ்டே பண்ணி படிப்பாங்க. அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு சொல்றாங்க. இல்ல நியர்பை பிளேஸஸ்ல லோ காஸ்ட்ல வந்து ஏதாவது ஒரு ஹவுசஸ்ல வந்து ஸ்டே பண்ணி படிப்பாங்க. இப்ப அவங்களே தான் குக்கும் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு தேவையான பொருட்கள வாங்கிட்டு வந்து சூப்பர் மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்து அவங்களே வந்து சமைச்சுப்பாங்க. இப்ப விலையேற்றத்தினுடைய தொடர்ச்சியா வந்து அவங்களுக்கெல்லாம் அது ஒரு சிக்கலா மாறிறாதா? கண்டிப்பா ஒரு பக்கம் நீங்க சொல்ற காரணங்கள் ஒரு பக்கம், அடுத்தது டாலருடைய மதிப்பு அது ஒரு பக்கம். இது எல்லாமே ஒரு கடுமையான ஒரு பாதிப்பை இந்திய மாணவர்களுக்கு குடுத்து கொண்டிருக்கிறது. அதுல மாற்று கருத்து கிடையாது. பட் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, மாணவர்கள் ஒரு நாட்டுக்கு ஒரு ஒரு கல்வி படிப்புக்கு போறதுக்கு முன்னாடி, கண்டிப்பா அவங்களுடைய ஃபினான்ஷியல் டெர்ம்ஸ, அவங்களுடைய பெற்றோர்களுடைய ஃபினான்ஷியல் லிமிட்ஸ் என்ன இதெல்லாம் தெரிஞ்சுட்டு, அதுக்கு வேண்டிய மாரி லோனும் அப்ளை பண்ணி, எல்லாமே கொஞ்சம் ஆய்வு செய்து போறது பெட்டர். எந்த ஒரு ப்ரிப்பரேஷன் டோன்ட் கெட் கேரிட் அவே. இதுல நெறைய இந்த இடைத்தரகர்கள், ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி, இல்ல இந்த இந்த இவ்வளோதான் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு அவங்க சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அதுல ஒரு பெனிஃபிட் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது, அவங்க அது சொன்னாலும் நான் எப்பவுமே சொல்வேன், யார் சொன்னாலும் இப்போ நான் எப்பவுமே சொல்லுவேன், ஜேபி சார் சொன்னாலும் வெரிஃபை பண்ணுங்க. அவங்க சொல்றது கரெக்ட்டா? இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு இன்னைக்கு ஏஐ டூல்ஸ் இருக்கு டு கிராஸ் வெரிஃபை. இன்னைக்கு இருக்கிற ஏஐ டெக்னாலஜில யாரையும் எ அவ்வளோ ஈஸியா ஏமாத்த முடியாது. ஸ்மார்ட்டா இருந்தா யூ கேன் கிராஸ் வெரிஃபை எவ்ரிதிங். ஸோ அவங்க இன்டராக்ட் பண்ணி இந்த மாரி எப்படி அ எவ்வளோ செலவாகும்? தங்குறதுக்கு எவ்வளோ செலவாகும்? எவ்வளோ லோன் குடுப்பாங்க? இதெல்லாம் கொஞ்சம் எதுவுமே பிளான் பண்ணாம சும்மா ஒரு பிளைண்டா போய் பண்றவங்க தான் போய் அங்க சஃபர் பண்றாங்க. உங்களால முடியும். உங்களால உங்க பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ண முடியும்னா, கண்டிப்பா போறதுல தப்பே கிடையாது. காரணம் என்னன்னா, இன்னைக்கு வெரி அட்வான்ஸ் லெவல்ல சில யுனிவர்சிட்டீஸ் இருக்காங்க. டாப் 100ல இந்தியன் யுனிவர்சிட்டீஸ் பிளேஸ் ஆக மாட்டேங்குது. காரணம் என்னன்னா, வி ஆர் ஃபார் பிஹைண்ட். ஈவன் ஏஐல பார்த்தீங்கன்னா, வி குடன்ட் ஈவன் டெவலப் ஒன் எல்எல்எம் மாடல், லார்ஜ் லாங்குவேஜ். ஒரு ChatGPTயோ, Bingஓ, Geminiயோ, DeepSeekஓ இந்த மாரி ஒரு மாடல். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, சைனா இஸ் வே ஹெட். அதுக்கப்புறம் ஜப்பான், கொரியா, யுஎஸ்ஏ தங்கியிருக்கும்போது, நம்ம மிகவும் பின்தங்கியிருக்கோம் அந்த செயற்கை நுண்ணறிவில. அப்படி இருக்கும்போது, அப்போ மாணவன் இல்ல இதுல வாய்ப்புகள் ஃபியூச்சர்ல வரப்போகுது அப்படின்னா, ஹி ஹாஸ் டூ கோ ஃபார் ஸ்பெஷலைசேஷன் இன் அப்ராட். அப்படி போம்போது அவங்க நல்ல கல்லூரி தேர்ந்தெடுங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், நாம என்ன படிக்கிறோம், எங்க படிக்கிறோம் தாங்க ரொம்ப முக்கியம். என்ன படிக்கிறத விட எங்க, எப்படி படிக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். எங்க, எப்படி. ஸோ அது ரொம்ப முக்கியம். நல்ல கல்லூரியில் தயவு செய்து படிக்கலாம். ஸ்காலர்ஷிப்ஸும் இன்னைக்கும் அவைலபிள் நல்ல கல்லூரியில. 2ண்ட், 3ர்ட் லெவல் கல்லூரிகளுக்கு தான் வாய்ப்புகள் கம்மி. அவங்க தான் இந்த மாரி இடைத்தரகர்கள் வச்சுட்டு மாணவர்கள் ஒரு அட்ராக்ட் பண்றாங்க. அந்த மாரி போம்போது கூட நான் என்ன சொல்றேன்னா, நல்லா அலசி ஆராய்ந்து உங்களால முடியுமா? அவங்க எதிர்பார்க்குற ஹிடன் ஃபீஸ் என்ன? தங்குறதுக்கு வசதிகள் என்ன இருக்கு? அந்த காலேஜ்ல எப்படி இன்டர்ன்ஷிப் என்ன எவ்வளோ எம்ஓயூஸ் இருக்கு? என்ன மாரி ரிசர்ச் நடக்குது? என்ன மாரி அசிஸ்டன்ட்ஷிப்லாம் வாங்க முடியும்? இது எல்லாமே எந்த இடத்துல லொகேஷன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். நாம எடுக்கிற துறையில அந்த லொகேஷன்ல இண்டஸ்ட்ரீஸ் இருக்கா? சப்போர்ட் பண்றதுக்கு இருக்கா? எப்படின்னு எல்லாமே ஆய்வு செய்யணும். இன்னைக்கு எல்லாமே ஒரு
இது வந்து 2000த்துல ரொம்ப டஃப்பா இருந்தது. இன்னைக்கு எவ்ரிதிங் கேன் பி கனெக்டட் த்ரூ சோஷியல் மீடியா. ஸோ ப்ராப்பரா ஆய்வு செய்து செஞ்சால் கண்டிப்பா சரியான முடிவு எடுக்க முடியும் தான் எங்களுடைய ஆலோசனை. இன்னைக்கு டாப் டெக் கம்பெனிஸ் பார்த்தோம் அப்படின்னா, யுஎஸ்ல இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிஸ்லயும் நம்ம தமிழர்கள் அதிக பேர் இங்க ஒர்க் பண்றாங்க. நல்ல பொசிஷன்ஸ்ல இருக்கிறாங்க. இந்தியர்களே நல்ல பொசிஷன்ஸ்ல இருக்கிறாங்க. அப்படின்றப்ப, இப்ப இந்த ஏஐ டெக்னாலஜி அப்படின்றது ஏன் நம்ம இந்தியாவுல பெரிய அளவுல டெவலப் ஆகல? நம்மளுடைய இன்ஜினியரிங் சிஸ்டம்ன்றது வந்து அத ப்ராப்பரா கத்துக் குடுக்குதா? இதுல என்ன பிரச்சனையா இருக்கிறதா பார்க்குறீங்க? அதாவதுங்க, இது சரியான கேள்வி. அதாவது எல்லா நாடுமே எல்லாத்துலயுமே முன்னணியா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னைக்கும் சாஃப்ட்வேர், ஐடில இந்தியா ஒரு முதலிடமா இருக்கு. பட் இந்த ஐடி சாஃப்ட்வேர வந்து ஏஐ உடைய ஊடுருவல் ஜாஸ்தியா இருக்கு. அப்போ வந்து இன்னைக்கும் ஐடி இண்டஸ்ட்ரியில வேலை எடுக்க போறாங்க. பட் 100 பேர் எடுக்கிற இடத்துல 20 பேர் எடுக்கலாம், 30 பேர் எடுக்கலாம். இன்னைக்கும் ஐடில வந்து வாய்ப்பு இருக்கு. பட் யாருக்கு வாய்ப்புன்னா, அந்த லெவல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அதாவது இன்னைக்கு வந்து இப்போ வந்து கோடிங் மெத்தட்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ வைப் கோடிங், அஜென்டிக், கம்ப்யூட்டிங் மெத்தட்ஸ் சேஞ்ச் ஆகுது. குவாண்டம் கம்ப்யூட்டிங் பத்தி பேசுறோம். எனர்ஜி எஃபிஷியன்ட். ஸோ இந்த மாரி அப்டேட்டடா ஒரு மாணவன் வந்து பண்ண முடிஞ்சா, கண்டிப்பா வந்து இன்னைக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு வாய்ப்பு இல்லன்னு கிடையாது. அடுத்தது வந்து நான் வந்து எப்பவுமே சொல்வேன். அதாவது இன்னைக்கு வந்து ஏஐ வந்து இந்த அசூர வளர்ச்சி அடைந்திருந்தாலும், நான் வந்து எப்பவுமே எனக்கு நம்பிக்கை இந்திய மாணவர்கள் மேல நம்பிக்கை எப்பவுமே ஜாஸ்தி. அதாவது நாம ஏஐ டெவலப் பண்ண முடியலன்னாலும், ஏஐ எப்படி யூஸ் பண்ண பண்ண முடியும் அப்படிங்கிறது சொல்லித் தர போறது நம்முடைய இந்திய மாணவர்கள் தான். இதுக்கு ஒரு உதாரணம் வேணா சொல்றேன். 2000த்துல கம்ப்யூட்டர் உடைய மேனுஃபேக்சரிங் பெரிய லெவல்ல வர ஆரம்பிச்சது. லேப்டாப் இந்த மாரி எல்லாமே. யார் முன்னிலையில இருந்தாங்க? அமெரிக்காக்கு ஐபிஎம், இந்த மாரி இன்டெல், இந்த மாரி பெரிய பெரிய கம்பெனி, ப்ராசஸிங் கம்பெனிஸு, இந்த டெல்லு இந்த மாரிலாம் இருந்தது. இந்தியா வேர் நோவேர் நியர். பட் நல்லா கவனிங்க. அவங்க வந்து கம்ப்யூட்டர், லேப்டாப்லாம் மேனுஃபேக்சர் பண்ணாங்க. பட் அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கம்ப்யூட்டர எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சாஃப்ட்வேர் எழுதி குடுத்தது நம்ம இந்தியன்ஸ். இது ஒத்துக்கிறீங்களா? ஆமா. அப்போ நான் இதே தான் சொல்றேன். அவங்க டெவலப் பண்ணிட்டு ஏஐ. இந்த ஏஐ எப்படி வந்து நாம யூஸ் பண்ண முடியும்? நல்ல விதமா எஃபிஷியன்ட் யூஸ் பண்ண சொல்லி தர போறது இந்தியன்ஸ். இதுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்லலாம். InVideo.aiன்னு இருக்கு. இந்த இந்த இது வந்து ஒரு ஏஐ கம்பெனி. ஏஐ டூல யூஸ் பண்ணி டெக்ஸ்ட் பேஸ்டு வீடியோ பண்ணலாம். நல்லா பண்றாங்க. இது ஒரு இந்தியன். ஏஐ யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட் மூலமா ஒரு வீடியோவ கிரியேட் பண்ண முடியும்னு இன்னைக்கு பெரிய லெவல்ல பெய்ட் ஆப். பட் அது வேற விஷயம். நல்லா பண்றாங்க. ஸோ இந்த இந்த மாரி ஏஐ யூஸ் பண்ணி இப்படியும் ஒரு தொழில் முன்னேறம் பண்ண முடியும். 4 பேருக்கு வேலை கொடுக்க முடியும்னு வந்து செஞ்சு காமிச்சிருக்காங்க. இதே தான் நான் சொல்றேன். ஃபியூச்சர்ல ஏஐ யூஸ் பண்ண கத்துக்க சொல்றோம் நாங்க ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட. நீ எது வேணா படி. 2001ல நான் என்ன சொல்றேன், எது வேணா படி, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண கத்துக்கோன்னு சொல்றோம். இப்ப என்ன சொல்றேன், எது வேணா படி, ஏஐ யூஸ் பண்ண கத்துக்கோங்கிறோம். ஏஐ யூஸ் பண்றதுக்கு பேசிக் நாலேட்ஜ் இருந்தா போதும். அதுக்கு ஏஐ படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏஐ யூஸ் பண்ண கத்துக்கோ. உதாரணத்துக்கு நீங்க ஒரு சாட் ஜிபிடி யூஸ் பண்றீங்க. அதுக்கு என்ன ஏஐ படிச்சீங்களா? கிடையாது. இட்ஸ் அ டூல். அதே மாரி இப்போ கிப்லின் எல்லாம் இருக்கு. இமேஜ் கிரியேட் பண்றாங்க. இப்போ அதுக்கு வந்து ஏஐ படிச்சாங்களா? கிடையாது. ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஏஐ யூஸ் பண்ண கத்துக்கோ. இப்பல்லாம் நான் வந்து ஈவன் ஒரு மெசேஜ் கிரியேட் பண்ண கூட ஏஐ யூஸ் பண்றோம். எப்படி நாம ஒரு மொபைல்ல வந்து ஒரு ஆப்ப வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, எப்படி கம்ப்யூட்டரும், மொபைலும் நம்மளுடைய தினந்தோறும் வாழ்க்கையில ஊடுருவி இருக்கோ, அந்த மாரி ஏஐயும் ஊடுருவிட்டு இருக்கு. இப்ப யாரு முன்னிலை எடுக்கிறாங்களோ, அவங்க தான் ஜெயிக்க போறாங்க. இப்போ பொதுவா வந்து ஏஐ பத்தி சொல்லும்போது, ஏஐன்றது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பிரெயின் அப்படின்றது தான் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு சார். இப்ப யுஎஸ பொறுத்தவரையில ஒரு பேனிக் வந்து கிரியேட் ஆயிருக்கு. என்ன அப்படின்னா, இப்ப ட்ரம்புடைய அதிரடியான முடிவுகள், அப்புறம் அங்கே நிலவக்கூடிய வந்து ரிசெஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றாங்க. அது தொடர்பான பயம். குளோபலா பார்த்தோம்னா ஒரு அன்சர்டனிட்டி பில்ட் ஆகுறது. இது எல்லாமே வந்து இப்ப நம்ம அமெரிக்கால போய் செட்டில் ஆகலாமா? அப்படின்ற ஒரு கேள்வியும் இப்ப நெறைய பேத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. நெறைய பேர் வந்து அமெரிக்கால போய் நம்ம செட்டில் ஆகணும் அப்படின்னு நெனச்சவங்களுக்கு அந்த கேள்வி வர ஆரம்பிச்சிருக்கு. இப்ப H1B விசால வந்து போய் அமெரிக்கால ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கும் ஒரு பயம் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. விலைவாசி எல்லாமே இன்கிரீஸ் ஆக போகுது. பேசாம இங்க பண்ற வேலைய நம்ம வந்து நம்ம ஊர்லயே பண்ணோம்னா, நம்ம சொந்தக்காரவங்க எல்லாரோடையும் நம்ம நிம்மதியா இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்ப இந்த நிலை வந்து ஒரு பெரிய ஒரு அன்எம்ப்ளாய்மென்ட் இஷ்யூவா இல்ல ஒரு ஜாப் லாஸ் வந்து
யுஎஸ்ல ஏற்படுத்துமா சார்? இல்ல. அதாவது அன்எம்ப்ளாய்மென்ட்டு, ரெசிஷன்ங்கிறது எல்லா இடத்துலயுமே வரப்போகுது. அதாவது ஒரு பக்கம் வேலைவாய்ப்புகள் இழுக்கும், ஒரு பக்கத்துல வேலைவாய்ப்பு உருவாகும். இதுதான் வேர்ல்ட் எக்கனாமிக் உடைய ஜாப் ரிப்போர்ட் 2025 கூட சொல்லுது. அவங்க சொல்லியிருக்காங்க. என்னென்ன ஜாப்ஸ் வந்து ஃபியூச்சர் டிமாண்டா இருக்கும், என்னென்ன ஜாப்ஸ் வந்து வந்து பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அனலைஸ் பண்றாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒரு கெரியரை சூஸ் பண்ணும்போது எதில வாய்ப்பு, எதில வளர்ச்சி, எது வந்து ஏஐனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நிறைய ஜாப் அந்த மாதிரி சூஸ் பண்ணணும். அப்போ ஒரு கெரியர் சாய்ஸ்ங்கிறது இன்னைக்கு வெரி இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு இதுனாலும் சரி, நம்ம வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் படிக்கிறேன், எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், அதெல்லாம் ஸ்லோலி போயிடும். எதில வாய்ப்பு இருக்கு, எதில வளர்ச்சி இருக்கு, அது கெரியரா எடுக்கிறேன் பாரு, அவங்க தான் ஜெயிக்கிறாங்க, சாதிக்கிறாங்க, முன்னேற போறாங்க. ஸோ இன்னைக்கு வந்து எதில வாய்ப்பு இருக்கு, எப்படி இம்பேக்ட் ஆகப்போகுது, இது எல்லாமே பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ ஒரு பக்கம் வந்து ரிசெஷன் பத்தி பேசுறோம், உண்மைதான். நான் இப்போ 2 வாரம் முன்னாடி தான் யுஎஸ் போயிட்டு வந்தேன். தெர் இஸ் அ பேனிக், அதில நோ டவுட் அபவுட் இட். பட் வந்து அதனால நான் பெரிய பெரிய யூனிவர்சிட்டீஸ்லாம் போயிருந்தபோது, அங்க படிக்கிற மாணவர்கள் வந்து பேனிக்கா தெரியல. ஓகே சார், இது ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிறாங்க. இதில வந்து ஓகே, இதில என்ன வாய்ப்பு கிடைக்கும்? எப்பவுமே வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடவுள் ஒருத்தர் வந்து எப்பவுமே வென் ஹி கிரியேட் சிட்யூவேஷன், எப்போ சிட்யூவேஷன் கிரியேட் பண்ணுவாருன்னா, அதாவது ஒரு வாய்ப்பு குடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ரெவல்யூஷனோ, ஒரு பெரிய சேலஞ்சிங் டைம்ல தான் வாய்ப்புகள் ஜாஸ்தி கிடைக்கும். இது ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு, இதில வாய்ப்புகள் வரும். கண்டிப்பா மனிதனுடைய இன்டர்வென்ஷன் எவ்ரி ஃபீல்ட்ல இருக்க போகிறது. ஏஐ இஸ் நாட் கோயிங் டூ வைப் அவுட் த ஜாப்ஸ். ஏஐ வில் ரீப்ளேஸ் த ஜாப் ஹூ இஸ் நாட் கோயிங் டூ யூஸ் ஏஐ. அதாவது ஏஐ யார ரீப்ளேஸ் பண்ணா, ஏஐ யூஸ் பண்ண தெரியாதவன் தான் ரீப்ளேஸ் பண்ண போகுது. ஸோ இத நம்ம புரிஞ்சுட்டு, இப்போ வந்து ஏஐ யூஸ் பண்ண கத்துக்கணும். ஏஐ டெவலப் பண்ண வேண்டியதில்ல. அதனால தான் இன்னைக்கும் சைனால பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ல கூட ஏஐ யூஸ் பண்றதுக்கு தான் சொல்லி தராங்க ஒழிய, அந்த சின்ன பையன உட்காந்துட்டு ஏஐ டெவலப் பண்ண சொல்லி தரல. சி ஈவன் வந்து NVIDIA சீஃப் கிட்ட என்ன கேட்டாங்க, "நீங்க ஒரு மாணவனா இருந்தால் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு?" அப்ப NVIDIA சீஃப் என்ன சொல்றாரு, "நான் மாணவனா இருந்தால் இந்த ஏஐ எப்படி எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ண கத்துக்குவேன்" அப்படின்னு. நானும் இதுதான் சொல்றேன். இனிமேல் வாய்ப்பு யாருக்குன்னா, அவன் யுஎஸ்ல படிக்கட்டும், இந்தியால படிக்கட்டும், எங்க வேணா படிக்கட்டும். வாய்ப்புங்கிறது கண்டிப்பா இருக்க போகிறது. ஈவன் 2008ல ரிசெஷன் வந்தபோது, மேபி வி ஹேவ் ஃபெல்ட் ஃபார் 6 to 8 மந்த்ஸ். எதுவுமே நீடிக்காது. இதுவும் கடந்து போகும் தான் எல்லாமே நாங்க சொல்றோம். ஸோ அதனால வந்து கவலைப்பட வேண்டியதில்ல. நாங்க என்ன சொல்றோம், இனிமேல் யாருக்கு வாய்ப்பு ஜாஸ்தின்னா, இந்த ஏஐய எங்க, எப்படி, எவ்வளோ, நல்லா கவனிங்க. எங்க, எப்படி, எவ்வளோ யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கிறானோ, அவனுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு காத்துக் கொண்டிருக்கு. சார் இப்ப யுஎஸ், யுகே, கனடா, ஆஸ்திரேலியா இந்த நாடுகள்ல தான் வந்து நெறைய பேர் வந்து அங்கே போய் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அங்கே வந்து குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப அங்கே போய் படிக்கணும்னா, எந்த படிப்ப எடுத்து தேர்வு பண்ணி நம்ம படிக்கிறது பெஸ்ட்டு சார்? இப்ப நெறைய பேருக்கு இருக்கக்கூடிய கன்ஃப்யூஷனே அதுதான். இல்ல, அது ஒவ்வொரு இதுலயுமே இப்போ இன்ஜினியரிங் எடுத்துட்டீங்கன்னா, ஐ வில் புட் ஆன் எலக்ட்ரானிக்ஸ் சைடு, கோர் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் ரிலேட்டட் ஆர் எனிதிங் கோர் இன்ஜினியரிங், அலாங் வித் கம்ப்யூட்டிங் அண்ட் ஏஐ இன்டகிரேஷன். அதே வந்து மேனேஜ்மெண்ட் சைடுனா டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் பத்தி சொல்லுவோம். மெடிக்கல் சைடுல பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இன்னைக்கு ஹெல்த் கேர்ல வந்து ஏஐ உடைய இன்டகிரேஷன் வந்து நெறையா இருக்கு. ஸோ அதுக்கு வேண்டிய ஒரு மெடிக்கல் ரிலேட்டடா படிக்கும்போது ஏஐ எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு. அடுத்தது பயோ மெடிக்கல் சைடுல பண்ணுவோம். இப்போ பயோ மெடிக்கல் சைடுல நீங்க பார்த்தீங்கன்னா, சிந்தெடிக் பயாலஜி, டிஜிட்டல் பயாலஜி அப்படிங்கிறது சில தொழில்நுட்பங்கள் வளர ஆரம்பிக்குது. ஸோ ஃபியூச்சர்ல வெளிய வரும்போது என்ன வாய்ப்புகள் இருக்குமோ, அதுக்கு தகுந்த மாரி அவன் பேஸ் பண்ணி அவன் பண்ணா கண்டிப்பா பண்ண முடியும். சார் இப்ப நம்ம மாணவர்கள் பார்த்தோம்னா, இந்த கொரோனா டைம்ல, பேண்டமிக் டைம்ல பார்த்தோம்னா, அவங்க எல்லாருமே வீட்லருந்து படிச்சாங்க. ஆன்லைன்ல படிச்சாங்க. ஸோ இப்ப அவங்க தான் வெளிய வரும்போது அவ்வளோ எக்விப்டா இருக்காங்களா? அந்த பேட்ச் எல்லாம் வந்து இன்னைக்கு அவங்களுடைய பொசிஷன்றது எப்படி இருக்கு? நல்லா படிச்சவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட்டு இந்த கொரோனா பீரியட்ல வெளிய வந்த பேட்ச்ல இப்ப வெளிய வர ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, நல்ல கல்லூரியில் நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்க தான் செய்கிறது. அதுக்காக வந்து எல்லாத்துக்குமே 100% பிளேஸ்மெண்ட்டா கிடையாது. எந்த கல்லூரியும் இன்க்ளூடிங் ஐஐடி கேன் நாட் கிவ் 100% பிளேஸ்மெண்ட். யாரு வந்து திறமைய வளர்த்துக்கிறாங்க, சிலபஸ தாண்டி படிக்கிறாங்க, கம்பெனி எதிர்பார்க்குற திறன்களை வளர்த்துக்கிறாங்களோ, அவங்களுக்கு கண்டிப்பா வேலை வாய்ப்பு கண்டிப்பா இருக்க தான் போகிறது. ஃபியூச்சர்லயும் இருக்க தான் செய்ய போகிறது. சார் இப்ப ஏஐ உடைய தாக்கத்த பத்தி நெறைய பேர் பேசுறாங்க. இப்ப நீங்களும் கூட அத பத்தியெல்லாம் ஹைலைட் பண்ணி சொன்னீங்க. 2031க்குள்ள ஏஐ உடைய தாக்கம் வந்து எந்த ஃபீல்ட்ல அதிகமா இருக்கும்? எது வந்து
பெரிய அளவுல பாதிக்கப்படும். அதனால வந்து அதாவது ஒண்ணு வந்து இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், செகண்ட் ஃபினான்ஷியல் பேங்கிங், தேர்டு ஹெல்த் கேர். இந்த 3 ஃபீல்டில் வந்து ஏஐ கூட ஸ்லோலி மாறும். ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸை நோக்கி போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ். அப்புறம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட் ரிசர்ச் வந்து பயோ கம்ப்யூட்டிங், நம்முடைய பிரெயின் செல்லையும் கம்ப்யூட்டர் சிப்பையும் இன்டெகிரேட் பண்ணி. ஸோ அதுக்கு என்ன பேர் சொல்கிறோம் அப்படின்னா ஆர்கனைடு இன்டெலிஜென்ஸ். ஏஐ வில் பி டெவலப்ட் அண்ட் ரீப்ளேஸ் பை ஓஐன்னு சொல்கிறோம். ஆர்கனைடு இன்டெலிஜென்ஸ். அதாவது நீங்கள் ஆர்கனைடு இன்டெலிஜென்ஸ் போட்டிங்கன்னா கூகுளே மோஸ்ட் எமர்ஜிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்ட் இன்டெகிரேட்டிங் நம்முடைய பயாலஜிக்கல் பிரெயின் செல்லோட. ஸோ அப்படி இருக்கும்போது இது எல்லாமே வந்து இது வந்து இப்போ ஸ்டார்டிங்கில் பண்ணிட்டுருக்காங்க. இன்னும் அது வரத்துக்கு 4, 5, 6, 7 வருஷம் ஆகும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு அப்டேட்டடாக நான் இருக்கணும்னு சொல்கிறேன் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட. முதல்ல நாங்கள் வந்து என்ன சொல்லுவோம், நீ படி, நாலேஜ் ரெடி, அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி ரெடி சொன்னோம். ஃபியூச்சர் ரெடின்னு இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், வி ஷுட் பி ரெவல்யூஷன் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு வி நீட் டு பி ரெடி, தி ஷுட் பி ரெடி ஃபார் த நெக்ஸ்ட் ரெவல்யூஷன். இன்னைக்கு வி நீட் டு ப்ரிப்பேர். அது காலேஜுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. காலேஜ் வந்து ஷுட் மேக் த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் ஃபார் த நெக்ஸ்ட் ரெவல்யூஷன். இதுதான் நாங்கள் சொல்கிறோம். ஃபியூச்சர் ரெடி தாண்டி நெக்ஸ்ட் ரெவல்யூஷனுக்கு ரெடி பண்ணுற கல்லூரிகள் தான் இனிமேல் வந்து அது அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி, சைனாவில் இருந்தாலும் சரி, அவங்க தான் தாக்கு பிடிப்பாங்க. சார் இப்போ யுஎஸ், யூகே, ஆஸ்திரேலியாலலாம் போய் படிக்கணும்னா அதுக்கான தயாரிப்பு அப்படின்றது நம்ம இந்திய மாணவர்கள், குறிப்பாக நம்ம தமிழக மாணவர்களை பொறுத்தவரையில் என்ன மாதிரியான தயாரிப்பாக இருக்கணும், எப்படி அதுக்கான ப்ரிப்பரேஷன்றது இருக்கணும்னு நினைக்கிறீங்க? மாணவன் இன்ஜினியரிங் படிக்கிற மாணவன், உதாரணத்துக்கு ஒரு இன்ஜினியரிங் படிக்கிற மாணவன் அவன் வந்து யூஎஸில் போய் படிக்கணும்னா செகண்ட் இயர்லேருந்தே பிளான் பண்ணணும். ஜிஆர்இ, இந்த டோஃபல் எக்ஸாமுக்கு. அதுக்கப்புறம் வந்து அவன் எந்த துறையில் ஸ்பெஷலைஸ் பண்ண போகிறாங்களோ அந்த துறைக்கு அது ரிலேட்டடாக பேப்பர் ப்ரெசன்டேஷன், ப்ராஜெக்ட் ஒர்க்கு, மினி ப்ராஜெக்ட்டு, நிறைய ரிசர்ச் கண்டென்ட்லாம் பண்ணணும். ஏன்னா கல்லூரிகள் வந்து கடைசியில் வந்து ஜிஆர்இ, டோஃபல் மட்டும் பார்க்குறதில்ல, எஸ்ஓபி, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ்ன்னு ஒரு எஸ்ஏ எழுத சொல்கிறாங்க. அந்த எஸ்ஏ எப்போ ஒரு மாணவன் முழுமையாக எழுத முடியும்னா, அவன் செகண்ட் இயர்லேருந்து தேர்ட் இயர்லேருந்து அவன் படிக்க போகிற ஃபீல்டில் என்னென்ன பேசிக் ஒர்க் பண்ணியிருக்காரு, அதுக்கு தகுந்த ரிலேட்டடாக பண்ணியிருக்காரா அப்படிங்கிறது பண்ணுறாங்க. ஆர் யூ ரியலி ஃபோக்கஸ்ட் அப்படின்னு பார்க்குறாங்க இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில். அப்போது ஒரு மாணவன் வந்து செகண்ட் இயர்லேருந்தே பிளான் பண்ண, வெறும் ஜிஆர்இ, டோஃபல் மட்டும் பிளான் பண்ணாமல், இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாணவன் வந்து அதாவது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறாரு, ஹி வாண்ட்ஸ் டு கம்மிங் இன்டு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்கு வரணும், பிஜி வந்து செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் பண்ணணும் அப்படின்னா, அவர் செகண்ட் இயர் தேர்ட் இயர்லாம் அதுக்கு ரிலேட்டடாக இந்த எஸ்ஓசி கோர்ஸு, அதாவது சிஸ்டம் ஆன் சிப்பு, நெட்வொர்க்கிங் ஆன் சிப், இந்த மாதிரி கோர்சஸ் அடிஷ்னலாக பண்ணோம். செமிகண்டக்டருக்கு ரிலேட்டட் கோர்ஸ் விஎல்எஸ்ஐ ஷுட் பி வெரி ஸ்ட்ராங், அதில் சின்ன ஒர்க்லாம் பண்ணோம். அப்போ தான் வந்து அந்த எஸ்ஓபியில் முழுமையாக இருக்கணும். நான் வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து ஐ எம் கோயிங் டு டேக் இன் செமிகண்டக்டர் ரிலேட்டட் கோர்ஸ்க்கு நான் இவ்வளோ நான் யூஜி ப்ரிப்பேர் பண்ணும்போது இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக அவனுக்கு அட்மிஷனில் முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதாவது சும்மா வந்து அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் எப்படின்னா, தேர்ட் இயரில் வரும்போது நான் அமெரிக்கா போகணும், ஜிஆர்இ ப்ரிப்பேர் பண்ணேன்ட்டு வெறும் மார்க் வச்சு கொடுக்கறது இல்லை. ஆர் யூ ஃபோக்கஸ், ஆர் யூ ஹேவிங் த ரிசர்ச் மைண்ட், இது எல்லாமே பார்க்குறாங்க. அதனால தான் அந்த எஸ்ஓபிக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணால் கண்டிப்பாக நல்ல கல்லூரியில் அவன் ஜாயின் பண்ண முடியும். சார் இப்போ யூஎஸை பொறுத்தவரையில் கிரீன் கார்டில் வந்து இஷ்யூ இருக்குது. இப்போ H1Bயில் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வர்றாங்க. இப்போ அதே மாதிரி இப்போ ஸ்டூடெண்ட் விசாவில் வந்து ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? சார் எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து ஏஐ பேக்கிங் வந்துருச்சு சார். இன்றைக்கி வந்து அவங்கவுங்க நாட்டு பிரதம மந்திரிகள், ஜனாதிபதிகள் அவங்கவுங்க நாடு சேஃபாக இருக்கணும், அவங்களுடைய மக்கள் சேஃபாக இருக்கணும்னு தான் பார்க்குறாங்க. ட்ரம்ப் அமெரிக்கா நல்லா இருக்கணும்னு பார்ப்பாங்க, நம்முடைய பிரதமர் நம்ம இந்தியா நல்லா இருக்கணும்னு பார்க்குறாங்க. அவங்களுடைய பொலிட்டிக்கல் இதில் வந்து சில பாதிப்புகள் ஏற்படலாம், சில சாதகங்கள் பாதகங்கள் ஏற்படும். இதெல்லாம் மீறி தான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வரணும். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து முதல்ல பண்ணணும். இதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இது வந்து இது வந்து ஒரு டெம்பரரி ஃபேஸ், ஒரு சேஞ்சஸ், எல்லாமே ஒரு மாற்றம் ஒன்றே மாறாதது. சிலதெல்லாம் மாற்றங்கள் வரும். இந்த மாற்றத்தை நோக்கி இது சேலஞ்சாக எடுத்து மூவ் பண்ணால் கண்டிப்பாக சாதிக்க முடியாது. பயப்பட வேண்டியதில்லைன்னு நான் சொல்கிறேன். நான் நல்ல படிப்பு, முயற்சி, தயாரிப்பு இது 3 இருந்தது அப்படின்னா நிச்சயமாக வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அடைஞ்சிடலான்றீங்க. கண்டிப்பாக. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.